ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் மொட்டை கிருஷ்ணனின் வங்கிக் கணக்கிற்கு 75 லட்சம் ரூபாய் பரிமாற்றம் என்ற தகவல் வெளியான விவகாரத்தில் திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷா சார்பில் அவரது தரப்பு வழக்கறிஞர் பொது அறிவிப்பு நோட்டீஸை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷா காவல்துறையினரால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக விசாரிக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில தற்பொழுது அவருடைய தரப்பிலிருந்து அவருடைய வழக்கறிஞர் ஒரு பொது அறிவிப்பு நோட்டீஸ் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த நோட்டீஸில் மோனிஷாவிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தனராம் ராமச்சந்திரன் என்ற அவர் சார்பிலான அவருடைய வழக்கறிஞர் இந்த பொது அறிவிப்பு நோட்டீஸை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே வேளையில கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி வழக்கறிஞர் கிருஷ்ணன் என்பவர் தொடர்பாக, அதாவது சம்போ செந்திலினுடைய கூட்டாளி வழக்கறிஞர் கிருஷ்ணர் என்பவர் தொடர்பாக மோனிஷாவிடம் விசாரணை நடத்துவதற்காக சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் அதன்படி அவர் நேரில் ஆஜராகி உரிய விளக்கங்களை கொடுத்து விட்டதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் இன்றைய தினம் கிருஷ்ணனுக்கும் மோனிஷாவிற்கும் வங்கி பரிவர்த்தனை, பண பரிவர்த்தனை இருப்பது போன்ற செய்திகள் வரக்கூடிய நிலையில் இது அடிப்படை ஆதாரமற்ற தவறான செய்தி என்று அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த செய்தியை திருத்த வேண்டும் என்றும், இல்லைன்னா சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அவர்கள் ஆலோசித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எந்த விதமான வங்கி பண பரிவர்த்தனை தொடர்பாகவும் எதுவும் அதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை எனவும், சில விளக்கங்களை மட்டுமே கிருஷ்ணன் தொடர்பாக மோனிஷாவிடம் காவல்துறையினர் கேட்டிருந்ததாகவும், அதற்கு அனைத்து விவரங்களையும் மோனிஷா காவல்துறையினுடைய விசாரணையில ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த விசாரணை நடந்தது, அப்பொழுதே அவர் கொடுத்து விட்டிருக்கிறார் என்றும் அவர் தரப்பு வழக்கறிஞர் இதிலே இந்த விளக்க அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தரப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல பல்வேறு கோணங்கள்ல காவல்துறை விசாரித்து வரக்கூடிய நிலையில் இதில் சந்தேகப்படக்கூடிய நபர்கள் அல்லது வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களுடைய கால் ரெக்கார்டு, அவர்களுடைய செல்போன் அழைப்புகளை, கடந்த சில மாதங்களான செல்போன் அழைப்புகளை கைப்பற்றி போலீசார் பல தரப்பட்ட நபர்களையும் அழைத்து விசாரிக்கிறார்கள். அப்படிதான் இயக்குனர் நெல்சனுடைய மனைவியும் அழைத்து விசாரிக்கப்பட்டதாக காவல்துறை தரப்புல கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில அவர்கள் தரப்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பொது அறிவிப்பு நோட்டீஸிலும் அதில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதை இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்ற பொழுதும் வங்கி பண பரிவர்த்தனை தொடர்பான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்று அவர்கள் தரப்புல இந்த விளக்கம் அளித்திருக்கிறார்கள்.